கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியை அரசாங்கமும் தனியார் மேம்பாட்டு நிறுவனமும் இடிக்கவிருப்பதாக வெளிவரும் செய்திகளில் உண்மை இல்லை என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இன்று தெரிவித்துள்ளார். பழமையான பள்ளிகளில் ஒன்றான கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியில் சிக்கல்கள் என்ன என அறியாமல் வதந்திகளை பரப்பும் தரப்பினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அதுவே ஆர்ப்பாட்டத்திற்கும் வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளி வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களுக்கும் தமிழ் பள்ளிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளி வாரிய தலைவர் கோபி குருசாமி, பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் உறுதி அளித்தனர். கின்றாரா தோட்ட தமிழ் பள்ளியை வைத்து தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும் தரப்பினர்களிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று பிரபாகரன் தெரிவித்தார். PLKN எனப்படும் இளம் மலேசியர்களுக்கான தேசிய பயிற்சி திட்டம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து தொடங்கப்படும் என்று தேசிய பாதுகாப்பு அமைச்சரான டதஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 பேருக்கு மட்டும் PLKN பயிற்சி வழங்கப்படவிருப்பதாக அவர் கூறினார். தற்போது PLKN பயிற்சிகளை நடத்த 13 பயிற்சி மையங்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் கூடுதலாக 20 அரசு பொது பல்கலைக்கழகங்களையும் பயன்படுத்த எண்ணம் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சு, கல்வி அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு என 3 அமைச்சுகள் தொடர்புடைய இத்திட்டத்தை முழுமையாக வழிநடத்த சிறப்பு பணிக்குழுவும் அமைக்கப்படவிருப்பதாக டதஸ்ரீ முகமது காலிட் நோர்டின் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்று முடிந்த மஇகா தேர்தலில் உதவி தலைவருக்கு போட்டியிட்டு தோல்வியுற்ற டத்தோ டி மோகன் பெரிக்காத்தான் உறுப்பு கட்சியான MIPP எனும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் பி புனிதனுடன் சந்திப்பை நடத்தியது அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சந்திப்பு குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் பெரிக்காத்தானில் மோகன் இணைவது குறித்து எந்த ஒரு கருத்து பகிர்வையும் நடத்தவில்லை என்று MIPP கட்சியின் தலைவர் பி புனிதன் தெரிவித்துள்ளார். தலைநகரில் இன்று காலை பெய்த தொடர் மழையால் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 1வது முனையத்தின் 6வது வாயிலில் நீர் கசிவு ஏற்பட்டது. இதனால் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக அப்பயண மையம் இன்று மதியம் 12 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் விமான பயணத்தில் பாதிப்பு இல்லை என்றும் இந்த மையத்திலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்ட விமானங்கள் மாற்று வாயில்களுக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவள மேம்பாட்டு கழகமான HRT கோப்பைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் இன்று நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக காணப்பட்டனர். அவர்களில் ஒருவரான HRD கோப்பின் தலைமை சட்ட அதிகாரி மெர்லே பெர்னாண்டஸ் மற்ற அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற கட்டிடத்தை விட்டு வெளியேறினார். முன்னதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முடன் நடந்த கூட்டத்தில் இந்த குழு கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. இதனிடையே முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் யாரும் நீதியிலிருந்து தப்ப மாட்டார்கள் என்று சிம் எச்சரித்துள்ளார். முறைகேடுகள் விவகாரத்தை தாம் தீவிரமாக பார்ப்பதாகவும் இது தொடர்பாக விரைவான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பள்ளிகளுக்கு இடையிலான கால்பந்தாட்டத்தில் ஆடவர் ஒருவர் இரும்புடன் திடலுக்குள் நுழைய முற்படும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து நெகிரி செம்பிலான் மாநில கல்வித்துறை இயக்குனர் டத்தோ டாக்டர் ரோஸ்லான் ஹுசேன் விளக்கம் அளித்துள்ளார். கோலப்பிலாவில் மாணவர்களுக்கு இடையிலான MSSM போட்டியின் போது நடுவர் தனது மகனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு நடந்ததாகவும் இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியின் உறுப்பினர்களாக இருந்து அன்வாருக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் விலகிய 6 MPக்களின் இருக்கைகளை காலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொகாரி அப்துல் முடிவு செய்துள்ளதாக பெர்சாத்து கட்சியின் தலைவரும் பெரிக்காத்தான் நேஷனல் தலைவருமான முஹிதீன் யாசின் உறுதிப்படுத்தியுள்ளார். சபாநாயகரின் இந்த முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக கூறிய அவர் இது கூட்டாட்சி அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டங்களை நிலைநிறுத்துவதாகவும் பாதுகாப்பதாகவும் அவர் சத்தியம் செய்த போதிலும் இந்த முடிவின் மூலம் அவர் அரசியலமைப்பை களங்கப்படுத்திவிட்டார் என்று முஹிதீன் சுட்டிக்காட்டினார். உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்கு ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் இனி அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இல்லாவிட்டால் MPக்களின் இடங்கள் காலி செய்யப்பட வேண்டும் என்று சட்ட விதி கூறுகிறது.
எனவே பெர்சாத்துவின் அரசியலமைப்பின் விதிகளை பின்பற்றி 6 எம்பிக்களும் பெர்சாத்துவின் உறுப்பினர்களாக இல்லை என்பது தெளிவாகிறது என்று அவர் கூறினார். சபாநாயகர் ஜொகாரியின் முடிவு சட்ட விதிகளுக்கு எதிராகவும் சபாநாயகராக அவரது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டதாகவும் இருப்பதாக மொஹிதீன் கூறினார். எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக சபாநாயகர் ஜொகாரி அப்துல் எடுத்த முடிவு பெர்சாத்துவின் தலைமை கொறாடா ரொனால்டு கியாண்டிக்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஜொகூர் 2வது இணைப்பு பாலத்திலிருந்து விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் நோக்கி செல்லும் 2வது இணைப்பு பாலத்தின் 10வது கிலோமீட்டரில் இன்று காலை 7:17 மணி அளவில் நடந்த இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாக மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு தளபதி இஷாக் நோ கூறினார். சம்பந்தப்பட்ட நபரின் மோட்டார் சைக்கிள் பாலத்தில் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்திற்கான மத்திய அரசின் மொத்த செலவு இவ்வாண்டு 7.23 பில்லியனாக உயர்ந்துள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் மத்திய அரசு தெலங்கானாவிற்கு ஒதுக்கப்பட்ட 5.99 பில்லியனை தாண்டி மாநிலத்தின் கூட்டாட்சி முகமைகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்களின் நிர்வாக செலவுகளை இது உள்ளடக்கியதாக அவர் கூறினார். அதே நேரத்தில் தெலங்கானாவுக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டதாகவோ அல்லது மத்திய அரசால் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதாகவோ கூறப்படும் கூற்றுகளை அன்வார் நிராகரித்தார். மாநில அரசுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் ஜூலை மாதம் இறுதிக்குள் இம்மாநிலத்தில் வறுமையை ஒழிக்கும் இலக்கை எட்ட மத்திய அரசுக்கு நல்ல ஒத்துழைப்பை வழங்கிய தெலங்கானா அரசுக்கு பிரதமர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.